உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம், மார்கழி திருப்பாவை என்று சன் தொலைக்காட்சி கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாசுரம் 21. இந்த 21வது பாசுரத்திலேருந்து ஆண்டாள் அடுத்த ஒரு போல் வால்ட் ஜம்ப் எடுக்கிறாங்க. அது என்னதுப்பா போல் வால்ட் ஜம்ப் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் 20வது பாசுரம் வரைக்கும் நப்பின்னைட்ட சொன்னாங்க, யசோதைட்ட சொன்னாங்க, நந்தகோபாலன்ட்ட சொன்னாங்க, அப்புறம் பலராமன்ட்ட கூட சொன்னாங்க கண்ணனை எழுப்பி விட சொல்லி. இப்போ நேரடியாக அவங்களே ஆக்ஷனில் இறங்குறாங்க. நேரடியாக கண்ணன்ட்டையே பேசுகிற ஒரு பாசுரம் தான் 21வது பாசுரம். இதை எப்படி சொல்லலாம்னா சாங் ஆஃப் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம்ல, அதை கண்ணனுக்கே சொல்லி தருகிறாள் ஆண்டாள். என்ன ஒரு சௌஜன்யமான அழகு பாருங்களேன். ஆண்டாள் கண்ணனுக்கு சொல்லி தருகிறாள் எப்படியெல்லாம் இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் வெற்றி பெறதுக்கு நீ முதல்ல எழுந்துரு அப்படின்னு கண்ணனையே எழுப்புகின்ற, கண்ணனையே துயில் எழுப்புகின்ற ஒரு பாசுரம் தான் இந்த 21வது பாசுரம். திரும்ப திரும்ப நாம் எதை கொண்டாடுறோன்னா, இதில் இருக்கக்கூடிய அல்லது இதில் பூசப்பட்ட பக்தி சாயத்தை தாண்டி தமிழோட அழகு, எப்படியெல்லாம் வார்த்தைகளை வைத்து ஆண்டாள் கொஞ்சி விளையாடுகிறாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசுரம் 21, சாங் ஆஃப் எஸ்ஓபி, சாங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாமா? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். என்ன அழகா ஒவ்வொரு படிப்படிப்படியா விளக்கிட்டு போறாங்க ஆண்டாள்ங்கிறதா இதோட அழகு. அதுல ஏற்ற கலங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்பெல்லாம் பால் கறக்கும்போது கிராமத்துல எல்லாம் பார்த்துருப்போம், டேக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பால் கறக்கிற பாத்திரத்தை நீளமாக இருக்கும் குடுவை, அதை வைத்து தான் அந்த பால் கறப்பவர்கள் அதில் பாலை கறப்பாங்க. அந்த பாத்திரத்தை தான் ஆண்டாள் சொல்கிறாங்க டேக்ஸான்னு. இப்போ நம்ம வழங்குகிற அந்த பாத்திரத்தை தான் ஆண்டாள் ஆரம்பிக்கிறாள். அதில் மிக முக்கியமாக நம்ம உணர வேண்டியது, இதெல்லாம் ரொம்ப எளிமையான மக்கள் பயன்படுத்துகின்ற வாழ்க்கை நிலை, வாழ்க்கை இயல், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், பண்டங்கள், அதை கூட பெருமைப்படுத்துவது போல் ஆண்டாள் திருப்பாவையில் பாடுறாங்க. அப்படின்னா எதையுமே தள்ளுதல் இல்லை ஆண்டாளுக்கு, எல்லாமே சிறப்பு. ஆனால் இப்போ பக்தியை பேசுபவர்கள், இதன் மீது திருப்பாவை மீது இறையை பூசுபவர்கள் என்ன செய்கிறாங்க? கண்ணனை கொண்டாடுகிறாள், கண்ணனை கொண்டாடுகிறாள்னா கண்ணனோடு சேர்த்து இந்த எளிய மக்களையும் ஆண்டாள் கொண்டாடுறா. அதை மறந்துடுறாங்க. எளிய மக்களின் வாழ்வியலையும் வெளிப்படையாக சொல்கிறா. ஆணிரைகளை பேசுகிறா, குயில்களை பேசுகிறா, சிறு பறவைகளை பேசுகிறா. இப்படியாக அந்த ஆயர்குடியில் இருக்கக்கூடிய எளிய மக்களின் வாழ்க்கையை பேசுகிறா. அதை மறந்துவிட்டு கண்ணன் என்கின்ற இறையை மட்டுமே பற்றி கொண்டிருப்பது என்பது எப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த டேக்ஸாவில் ஆரம்பிக்கிற பாசுரம் 21 திரும்ப ஆண்டாளோட வார்த்தைகளோட பயணிக்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஏற்ற கலங்கள்னா டேக்ஸான்னு பார்த்துட்டோம். அது எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பொங்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல. அதாவது கொட்டிக்கிட்டே இருக்கான் அந்த பசுக்கள்கிட்டேருந்து பால். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை சொல்லுது அது மறைமுகமா அப்படின்னா, முதல் நாள் இந்த பசுக்கள் பசும் புல்வெளியில் புல் மேய்ந்திருக்கின்றன, அல்லது வீட்டில் போடப்படுகின்ற புண்ணாக்கு போன்ற உணவுகள் கூட இவர்களுக்கு, இந்த ஆணிரைகளுக்கு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா இந்த மாதிரி விலங்குகள், இந்த மாதிரி ஐந்தறிவு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கும் நாம் உணவளிப்பது, அவர்களுடைய பசி என்ற உணர்வை போக்குவது தான் மனிதத்தன்மை அப்படிங்கிற ஒரு மறைமுக பொருளை ஆண்டாள் சொல்றா. ஆனால் பக்தியை பேசுபவர்கள் இதையெல்லாம் அப்படியே நகர்த்திடுவாங்க. நகர்த்திட்டு நந்தகோபாலனை கொண்டாடுவது என்ன, யசோதையை கொண்டாடுவது என்ன, பலராமனை கொண்டாடுவது என்ன, கண்ணனை கொண்டாடுவது என்னன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருமே கொஞ்சம் இந்த மாதிரியான வியாக்கியானங்களுக்கும் செவி கொடுக்க வேண்டும். மாற்றி யோசி என்கின்ற வகையில் ஆண்டாள் திருப்பாவையை நமக்கு கொடுத்திருக்கிறாள். எனவே பக்தியை தாண்டி, இறையை தாண்டி
இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களை எவ்வளவு நுணுக்கமாக சொல்லியிருக்கிறாள்ங்கிற அந்த அழகை நாம் போற்றலாம். சரியா? இப்போ திரும்பவும் டேக்ஸாக்கு வரலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இடைவிடாம அந்த ஆயர்குடியில நந்தகோபாலனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பசுக்கள் இடைவிடாமல் பால் சொரிஞ்சிட்டே இருக்கான். மாற்றாதே பால் சொரியும். அந்த பசுக்களோட முலைகள்லேருந்து பால் பொங்கிக்கிட்டே இருக்கு, அதில் மாற்றமே இல்லை. அப்படின்னா அவ்வளவு ஆரோக்கியமான முறையில் அந்த 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்களை நந்தகோபாலன் போற்றி பராமரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த எளிய மக்கள், ஆனிரை மேய்த்து உண்ணுகின்ற அந்த எளிய மக்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அதை நாம் கொண்டாட வேண்டும். கண்ணனை மட்டுமே கொண்டாடுவது என்பது நியாயமாகாது ஆண்டாளுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்படிப்பட்ட பசுக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆய்குடி, அதை வச்சு என்ன சொல்கிறா ஆண்டாளுங்கிறதா முக்கியம். பாருங்க, அதை ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய். ஆற்ற படைத்தான் மகனேனா இவ்வளவு தூரம் அந்த ஆநிரைகள் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை உடைய நந்தகோபாலனுடைய மகனே அப்படின்னு ஆரம்பித்து அறிவுராய் அப்படின்னு 3 விஷயங்களை அடுக்கிறாங்க. அதைத்தான் நாம் சாங் ஆஃப் எஸ்ஓபி அப்படின்னு சொல்கிறோம். சாங் ஆஃப் எஸ்ஓபி அப்படின்னா என்னங்கிறத திரும்பவும் ஆண்டாளோட வார்த்தைகளே போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய். அறிவுராய் அப்படின்னா மனசு தெளிவாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, அறிவு தெளிவோடு இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கை நிலை என்ன, தன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிந்திருக்கக்கூடிய அந்த அறிவு. ஊற்றமுடையாய் அப்படின்னா தன்னை நம்பி வருகின்ற அந்த நண்பர்கள், தன்னை நம்பி வருகின்ற ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கின்ற அந்த உடல் உழைப்பை, உடல் கரிசனத்தை கொடுக்கின்ற நந்தகோபாலன் அப்படின்னு 2வது எஸ்ஓபியை ஆண்டாள் சொல்கிறாங்க. முதல் எஸ்ஓபி அறிவுராய் அப்படிங்கிறது, 2வது எஸ்ஓபி ஊற்றமுடையாய்ங்கிறது. 3வது எஸ்ஓபி என்னன்னு பாருங்க. அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய். பெரியாய்னா நீ இந்த ஊரை காக்கின்ற பெரியவனாக இருக்கிறாய், இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை காக்கின்ற ஆளுமை உடையவனாக இருக்கின்றாய் அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்படின்னா சிந்தனை, சொல், செயல் இந்த 3ம் ஒன்றாக இருப்பது தான் ஒரு சிறந்த எஸ்ஓபியாக இருக்க முடியும். அதைத்தான் நந்தகோபாலன் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய கண்ணனும் செய்ய வேண்டும். இதில் மிக முக்கியமாக அறிவுராய் அப்படிங்கிறது அறிவை பற்றிய ஒரு வார்த்தைன்னு சொல்கிறோம். அதுக்கு கூடுதலாக வியாக்கியானங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா துயில் எழு அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாங்க. சரி, துயில் எழுனா பௌதீக உறக்கத்தை மட்டுமே ஆண்டாள் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அவள் ஆண்டாளே இல்லை. அவள் சொல்லுவது நம்முடைய அறியாமை என்கின்ற நெடுத்துயில், அறியாமை என்கின்ற நீழ்த்துயில், அதில் ஆழ்ந்திருக்கோம், அதிலேருந்து நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு 3 விஷயத்தை சொல்கிறாள். இந்த 3ம் தான் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு தேவையான எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதை பக்திக்காகவும் ஆண்டாள் பயன்படுத்துகிறாள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. அதை தவிர இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை இந்த பாடல்ல, இந்த பாசுரத்தில் பொதிந்திருக்கு. அதை பாருங்க. அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இந்த வார்த்தை தாங்க இந்த தொடர். தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு ஆண்டாள் சொல்றாள்ல. தோற்றமாய் நின்ற சுடரேன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல இருள் சூழ்ந்திருக்கு, அறியாமைங்கிற இருள் சூழ்ந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு தோற்றமாய் நின்ற சுடர் மிக பெரும்பான்மையாக, மிக பிரம்மாண்டமாக, மண்ணுக்கும் விண்ணுக்குமாக ஒரு தீப்பிழம்பாக ஒரு சுடர் எரிகிறது என்றால் அது எப்படிப்பட்ட வெப்பமும் ஒளியும் மிகுந்ததாக இருக்க முடியும்? இதை மிகச் சரியாக, மிக எளிமையாக சொல்றதுன்னா, நீ நடந்து செல்கின்ற மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னு இப்போ உள்ள தமிழில் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் தோற்றமாய் நின்ற சுடரே. உன்னுடைய அறிவை வைத்து, உன்னுடைய அரவணைக்கின்ற அன்பை வைத்து, உன்னுடைய ஆளுமையை வைத்து நீ மக்களுக்கு உதவி செய்தால், மக்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ தோற்றமாய் நின்ற சுடராக இருப்பாய். நீ நடக்கின்ற திசையெங்கும் உனக்கு வெற்றி மாலைகள் வந்து சேரும். நீ இந்த பக்கத்தில் நடந்து வந்தால் உனக்கு அந்த பாதை முழுக்க ரோஜா பூக்கள் தூவப்படும். நீ அந்த திசையில் நடந்து போனால் உன்னை புகழ்ந்து, உன்னை போற்றி வார்த்தைகள் போற்றப்படும், புகழப்படும், பேசப்படும் என்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த 21வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்றா. சரி, தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய்னு எழுப்புறால்ல ஆண்டாளை.
கண்ணன் எழுந்தாச்சாங்கிறத சொல்லி நிறைவு செய்யறா பாருங்க. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். உன்னை போற்றி நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம். உன்னுடைய எதிரிகள்லாம் உன்னுடைய வாசல்ல வந்து உன்னுடைய அறிவால், உன்னுடைய ஆளுமையால், உன்னுடைய அன்பால் இந்த ஊர் மக்களை காப்பாற்றுகின்ற அந்த அரவணைப்பால் நீ அந்த எதிரிகளை அடித்து நொறுக்குகிறாய், இல்லாமல் ஆக்குகிறாய். அப்படி அந்த எதிரிகள் உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று தோற்று ஓடுகின்ற அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே இடத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு நீ தோல்வியை கொடுத்து விடாதே, வெற்றியை கொடு என்று ஆண்டாள் இந்த 21வது பாசுரத்தில் சொல்கிறாள் என்றால், இந்த நூற்றாண்டில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு தகவல் இதுதான். என்னன்னா, அறிவு வேண்டும், ஆற்றல் வேண்டும், அன்பு வேண்டும். அது இருந்தால் நாம் நடக்கின்ற போதும், மாபெரும் சபையில் நாம் நடந்தாலும் நமக்கு மாலைகள் வந்து சேரும் என்கின்ற அந்த எசோப்பியை சொல்லித் தருகின்ற பாசுரம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அல்லது தேற்றமாய் வந்த சுடரே என்று ஆண்டாள் சொல்கிறாள். ஆண்டாளோடு இந்த மார்கழியை கொண்டாடுவோம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். மீண்டும் அடுத்த பாசுரத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.